நித்யானந்தம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்பு தீர்த்தம் அந்த இடத்துல இருக்கோம். ரொம்ப அற்புதமான இடம். பங்காரமக்கிலேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். மலைகளுக்கு நடுவில் ஒரு அற்புதமான பயணம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த குளம் தான் இனிஷியலாக சாராவதி ரிவர் துவங்கக்கூடிய இடமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ரீச்சாக இருக்கிற டெம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா ராமர் பிரதிஷ்டை பண்ண லிங்கமும் இங்கே மூலவர் சந்நிதியில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக சீதா தேவிக்கு தாகம் எடுத்ததாகவும் அந்த தாகத்தை தீர்க்கறதுக்காக தன்னுடைய அம்புலேருந்து அந்த அம்பை எய்தி அந்த இடத்துல அந்த தண்ணீர் வந்து உற்பத்தி ஆகிருக்கு. அது வந்து இப்போது ரிவராக ஷராவதி ரிவராக உற்பத்தி ஆகிருக்கு. இங்கே நீங்கள் ஃப்ளோவை பார்க்கலாம். இந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக அந்த தண்ணி வந்து விழக்கூடிய இடம். இதுக்கு நேராக அந்த மூலவர் சன்னதியானது அமைஞ்சிருக்கு. இந்த மூலவர் சன்னதியில் தான் எக்ஸாக்டாக ராமர் அம்பு எழுதியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஒரு தொட்டிக்கும் மூலவர் சன்னதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஃப்ளோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது அப்படியே இங்கேருந்து அப்படியே நான் மூலவரை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சன்னதிக்கு உள்ளே இருந்து தான் அந்த தண்ணீரானது உற்பத்தி ஆகி பெருகி அந்த நடுவில் நீங்கள் பார்த்த அந்த தொட்டி மூலிமா அந்த குளத்துக்கு ஃப்ளோ போயிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து நமக்கு தண்ணியும் எடுத்து வாட்டர் கேன் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணியும் தராங்க. உள்ளே இருக்கிறது தான் ராமர் பிரதிஷ்டை பண்ண லிங்கம். ஸோ அவருக்கு இன்றைக்கி பூஜையும் நடந்தது. ஸோ இந்த நீரை எடுத்து நம்ம இப்போ நம்மளுடைய பகவான் பாதத்துக்கு அபிஷேகம் செய்ய போகிறோம். ஆனந்தம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அம்பு தீர்த்தத்தாண்ட தான் இருக்கும். இது வந்து என்னென்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ராமர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சீதைக்கு தாகம் எடுத்தப்போ தன்னுடைய வில்லிலிருந்து அம்பு விட்டு அந்த அம்புலேருந்து உருவான தீர்த்தம் தான் இப்போது ஷாராவதி ரிவராகவே ஒரு பெரிய ரிவராக ஓடிட்டுருக்கு. ஸோ அதனுடைய ஆர்ஜினான இந்த டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல ராமர் பிரதிஷ்டை பண்ண லிங்கமும் இருக்குது. ஸோ அங்கே அந்த தீர்த்தத்தில் பகவானுக்கு பாதத்துக்கு இப்போ வந்து அபிஷேகம் பண்ண போகிறோம். ஓம் நித்யானந்த சிவோஹம். ஓம் நித்யானந்த பரமசிவோஹம். தேங்க்யூ நித்யானந்தம். பரிவ்ராஜக யாத்திரை. ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பதிவு செய்யுங்கள்.